ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோன்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம மாசி மாத பலன்களாக நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிநாதனை மையப்படுத்தியும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மையப்படுத்தி தான் நம்ம முக்கியமாக பலனை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தன்னுடைய ராசிநாதன் எந்த அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும்ன்றதுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வருகின்ற மாசி மாதம் 11ஆம் தேதி காலகட்டம் வரலும், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி காலகட்டங்கள், இந்த ஒரு 10 நாட்கள் தெளிவாக எடுத்துக்கலாம். 10-11 நாட்கள் எடுத்துக்கலாம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். உங்களால் முடியாத எந்த விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி தனக்குன்ற ஒரு நல்ல வலிமை பெற்றுக்கிட்டு எந்த ஒரு முயற்சியையும் தெளிவாக எடுத்து சேர்த்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அதில் முக்கியமாக முதல் 10 நாட்கள், அதாவது பிப்ரவரி 13லேருந்து பிப்ரவரி 23 காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பர்கள் எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷமும் மன நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போக முடியுது. உங்களோட ராசிக்கு ராசிநாதன்ற செவ்வாய் உச்சபலம் பெறதுனால இந்த யோகம் உண்டுங்க. அதே வேளையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகுவுடன் தொடர்பு பெற போகிறார். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவோட செவ்வாயும் இணைவு பெற போகிறது. அந்த அளவுக்கு ஒரு யோகமான அமைப்புகள் கிடையாது. தெளிவாக குறித்து வைக்கிற பாருங்க. 2 விதமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் 10 நாட்கள், இந்த மாசி மாதத்தில் முதல் 10 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள். சரியான விதத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் முதல் 10 நாட்களுக்கு பின்னர் பிப்ரவரி 23லேருந்து மார்ச் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்துடன் செயல்படக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் ராகுவுடன் தொடர்பட்டால் கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் குடும்ப பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் புதுமையான முயற்சிகள் எடுக்கிறதை தவிர்த்து கொள்ளணும். வீடு மனைவாசல் வாங்குவதோ கட்டுவதோ இந்த வேலைகள்லாம் தவிர்த்து கொள்வது நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதே வருகின்ற பிப்ரவரி 23லேருந்து மார்ச் 14ஆம் தேதி கடந்துடுச்சின்னு பாருங்களேன். அதுக்கு பிறகு உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ ராகுவை விட்டு கடந்து போயிட்டார்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சோம். அதனால் முதல் 10 நாட்கள் எந்த வித முயற்சிகள் வேணாலும் விடுங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் எதுக்காக உங்களுக்கு ஆணித்தரமாக அழுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அந்த 5ஆம் அதிபதி தனக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து நிற்கிறார். 5க்குரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலே நீங்கள் இந்த நேரத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வேலைகள் மட்டும் கரெக்டாக செய்யணும். யாரோட வேலைகளும் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருந்தால் பிரச்சனைகள் வராதுன்றவிதிங்க. இல்லை சார், இப்போ பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த செவ்வாய் பகவான் ராகுவுடன் தொடர்பு பெற்றாலே கருப்பு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது விசேஷமாக இருக்கும். அப்போ பெண் தெய்வத்தில் காளி, அம்மன், இந்த மாதிரி காற்றில் அந்த குளங்கள், குட்டைகள், நீர்நிலை சார்ந்த இடங்களில் உக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கொள்வது, அல்லது கருப்பு தெய்வங்கள் பெரியசாமி, கருப்பண்ணசாமி இப்படின்ற மாதிரி உக்ர தெய்வ வழிபாடுகளை இந்த மாதத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா
மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுவதற்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுன்றிருவீங்க. அதனால் தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் 10 நாட்கள் நல்லா இருக்குது. அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு அந்த நேரத்தில் தான் நல்ல திருமண நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டமும் உருவாகும். அந்த நேரத்தில் வந்துன்னா சரியாக பயன்படுத்திங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது விசேஷத்தை கொடுக்குன்றிருவீங்க. அடுத்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் தனித்து நிற்கிறார். 5இல் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்மந்தப்பட்டதுனாக்க உங்களோட குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது இந்த மாத காலகட்டத்தில் குழந்தைகள் ஏதாவது உடல் பாதிப்புகள் இருக்குன்னா தெளிவாக சொல்ல வரங்க, உங்களோட குழந்தைகளை மருத்துவத்தை நோக்கி பார்த்துக்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். இல்லையேல் அது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ரொம்பவும் அதிகரித்து உடல் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு அவங்கள பார்த்துங்க. அதே போல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றனால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்துக்கள் இதனால் வரும் பிரிக்கப்படாத சொத்துக்களாக இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் அதை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவீங்க. அப்போ போகிறீங்கனாக்கா நீங்கள் மற்றவர்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துடணும். நீங்கள் தலைமை தாங்கக்கூடாது. நீங்கள் தலைமை தாங்கினீங்க அப்படின்னாக்கா அந்த சொத்து பிரிக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் உதயமாகும். அப்போ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு இந்த நேரத்தில் போயிட்டு வழிபாடு செய்துட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுவதற்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கனால கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு சில பதவி ப்ரமோஷனும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்தில் கேது நின்று சூரியன் ராகுவோட தொடர்பு பெற்று பார்வைப்பட்டதுனாக்கா திடீர்னு ஒரு சில முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முதல் 10 நாட்கள் ஏதாவது பொறுப்புகள் கிடைச்சதுன்னா யோசிக்காமல் ஓகே நான் இந்த வேலையை செய்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறைந்து போகின்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்வதனால பிரச்சனைகள் வந்து மீண்டு வரத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கால சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது செவ்வாயுடைய ராசி, மங்களக்காரகன் செவ்வாயுடைய ராசி தான் உங்கள் ராசி. அப்போ இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா தைரியம் தான் இருக்கணும். நம்மளால முடியுதோ முடியலையோ தன்னம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு சரிங்களா? ஆனால் அந்த வாய்ப்புன்றது இந்த மாதம் முழுவதும் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் எங்கோ போயிடலாம். ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 நாள் மட்டும்தான் உங்கள் ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் இருப்பார், அதாவது மகர ராசியில் இருப்பார். அப்போ இந்த 11 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தெம்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால முடியும், நாம் சாதிப்போம், நம்ம மேலே வருவோம், நம்மளோட குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் நாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு போராடுவீங்க. 11ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் என்ன பண்றாருன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறாரு, தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போறாரு, அதாவது அம்மாவுடைய வீட்டுக்கு போறாரு, மாதுரஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு போகும்போது குறிப்பா அம்மாவை பத்தின கவலைகள் இருந்ததுன்னா நீங்க மறந்துடுங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மாதுரஸ்தானம் அதாவது அம்மாவுடைய வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது அவங்களுக்கு தொழிலில் வேலையில் இருக்காங்களா, அந்த வேலையில் இருக்கிற டென்ஷன், ப்ரெஷர், குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க ஹெல்த் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க சாமி, உடல் உபாதிகளோடு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பொது பலனில் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40% கொஞ்சம் சிரமங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே போய் அந்த சுகஸ்தானத்தில் உட்காரும்போது கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி 11 தேதிக்கு மேலே உங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துன்றதை விட அசையா சொத்துக்கள் 11 தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களோட ராசியாதிபதி 11 தேதி வரைக்கும் தைரியஸ்தானத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு. 11 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா மாதிரஸ்தானம், அதாவது சுகஸ்தானத்துல உட்காந்து அசையா சொத்துக்களுக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்றாரு. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துல 4 கிரகங்கள் இப்ப உட்காந்துருக்கு. ராகு பகவான், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது சுகஸ்தானத்துல. அப்ப 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா, முதல்ல 14ஆம் தேதி அன்னைக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்க வேண்டிய புதன் வந்து வக்ரம் ஆகிறார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, புதன் வந்து உங்களுக்கு யாரு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் புதன். அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறது அவந்தாவுக்கு அது நல்லது இல்லை. ஏன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன சொல்றோம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானம்னா என்ன? 4 விஷயங்கள் நம்ம வந்து செய்யறது, புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, அதாவது ஜெயிக்கிறது தான் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க 11ஆம் இடம். அப்ப லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல போய் வக்ரமாகும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 13ஆம் தேதிக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா அந்த 17 நாள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வாய் நமக்கு எதிரியா மாறும். கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் விஷயம், பண விஷயம், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து என்னன்னா, நண்பனை கூட எதிரியாகலாம், சொந்த பந்தம் கூட விரோதியாகலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் நமக்கு இல்லைங்களா, அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது அற்புதமான வாய்ப்பு. ஏன் சொல்ற அப்படின்னா, பொதுவா சூரியன் அப்படின்ற கிரகம் எடுத்துக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது தனுசு ராசி, கும்ப ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்கு மட்டும்தான் சூரியன் வந்து அந்த வீட்டுல போய் உட்காரும் போது நட்பா உட்காருவார், நண்பனா உட்காருவார். அப்ப கும்பராசியில இப்ப நட்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, அது சுகஸ்தான சூரியனை உட்கார்ந்து இருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த சூரியன் போய் சுகஸ்தானத்துல உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா, இந்த இடம் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும், சொத்து பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த வாகனத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனை, அதனால ஏற்பட்ட கடன் இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதுன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சுக்கிரன், உங்களுக்கு கலஸ்திர காரகன் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்டா 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல தான் இருப்பாரு. அப்ப உங்களுக்கு 16 தேதிக்கு மேல உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தான சுக்கிரனா இருக்கிறவரு அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப சுக்கிரன் போய் பார்க்கும்போது 5ஆம் வீட்டுக்கு போய், அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து, அதாவது உங்களுக்கு வந்து கரெக்டான்றது சுகஸ்தான சுக்கிரனா இருந்து அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா எப்பயுமே பாருங்க உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது 7ஆவது வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். அப்ப உங்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா அந்த கலஸ்திரக்காரகன் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த திருமணம் வரணும் எல்லாம் பாருங்க சூப்பரா உங்களுக்கு அமையும். ஏன் திருமண அமைப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன்னா, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் நல்லது பண்ணுவார். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உங்க ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வாய்ப்பு, அடுத்தது சுகஸ்தானத்துக்கு போறது ஒரு வாய்ப்பு. இது உங்க செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா, சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன்
சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில் மாற்றமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலாம். முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க, உங்கள் வேலை வாய்ப்பில் மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அது போக இந்த காதல் விவகாரம், கல்யாணம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகன்றது ஒன்று நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தால் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு கை கொடுத்து தான் தீர்வார். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு கட்டான்றது பஞ்சம சனியா இருக்கிறார். அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா தான் போகும். இந்த மாதம் குடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொன்ன மாதிரி சுக்கிரன் போய் உச்சம் அடையும் போது அதாவது இயல்புக்கு டபுள் மடங்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு 17ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? அதனால எதுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்குதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த மாசம் நீங்க வாழ போறீங்க, வளர போறீங்க. மற்றவங்களுக்காக நீங்க வேலை செய்துட்டு இருந்தீங்க, இதுக்கு மேல உங்களுக்காக மற்றவங்க வேலை செய்ய போறாங்க. நிச்சயமா இது நடக்கும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. நாம் காண இருப்பது மாசத்திற்குரிய விருச்சக ராசி. அதை விருச்சகம் நம்ம சொல்ல வேண்டாம். விருச்சகம்னு சொல்றதை விட கெட்டிக்காரனுக்கு உரியது, படும் சுட்டிக்காரனுக்கு உரியது. கெட்டிக்காரனுக்கு உரியது, படும் சுட்டிக்காரனுக்கு உரியது. அது மட்டும் இல்லை, எங்கிருந்தாலும் தேடி பிடிச்சு அந்த சாதிக்கக்கூடிய தன்மைக்கு உரியவர். சாதிக்கக்கூடிய தன்மைக்கு உரியவர். சரசர சரசர சர எங்கே இருந்தாலும் போகும். நீர் ராசி கடைஞ்சு எடுத்துரும், ஆராய்ச்சி பண்ணிடும். எல்லா வகையிலும் சிறப்பு, எல்லா வகையிலும் சிறக்க, எல்லா வகையிலையும் பறக்க, எல்லாத்தையும் மறக்க, எல்லாவற்றையும் மயக்க. பார்த்தீங்களா? தெளிவாக பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? 2ஆம் இடம் குரு, வாக்குக்கு அதிபதி 2ஆம் இடம். 2க்கு 5க்கு 2க்கு 5க்குரியவர் இல்லையா? அப்போ விருச்சிகத்துக்கு 2க்கு 5க்குரியவர் குரு இல்லையா? அப்போ எப்படி பேசுவாங்க? வசியத்தன்மை. அது வாலிபமா வயோதிகமா அங்கே பிரச்சனை இல்லை. இல்லை சிறாரா, வசியத்தன்மை மிகவும் உயர்ந்த சிறார். அப்படித்தற்பட்ட விருச்சிகம் பெரிய பெரிய நட்சத்திரம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அங்கே இருக்கிறவங்களும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஏற்கனவே மனசு போட்டு பிதற்றும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7, 8, 9க்குரியவன், விருச்சிகத்துக்கு 9க்குரிய, ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெறக்கூடியது விருச்சகம். ஆட்சி பெறக்கூடிய கடகத்தில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடியவன். அப்போ நீச்சம் பெற்றக்கூடியவன்னா என்ன ஆகும்? மனக்குழப்பங்கள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படணும். எந்த செயலை செய்யணும் அதை தீர்க்கமாக செய்யணும். எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அது தீர்க்கமான முடிவு. எப்படிப்பட்ட முடிவு? கீழ்நிலையாக இருந்தாலும் சரி, மிக பிரம்மாண்டமான நிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் பிரம்மாண்டமான ராசி விருச்சிக ராசி. மிக பிரம்மாண்டமான ராசி விருச்சிக ராசி. அதுக்கு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஆராய்ச்சி, அறிவு, தாய்மை, வெளிநாடு, வெளி வாழ்க்கை, வெளி உலகம். 1 கோடிக்கு உள்ளூரில் வீடு கட்டினாலும் ஒரு குடிசையில் நீங்கள் வெளிநாட்டில் வைக்கணும். 1 கோடிக்கு உள்ளூரில் அரண்மனையா, அதாவது ராம்நாட்டு அரண்மனை இருந்தாலும் சரி, அது சக்கரவர்த்தியார் பாண்டிய நாட்டு மன்னன் இருந்தாலும் சரி, சோழ நாட்டு மன்னன் அரண்மனை இருந்தாலும், எந்த அரண்மனை இருந்தாலும் சரி, உள்ளூரில் அரண்மனையை கட்டியிருந்தாலும் வெளியூரில் ஒரு குடிசைக்குள்ள ஒரு ரூமுக்குள்ளே வாழக்கூடிய எலிஜிபிலிட்டியானது. அப்போன்னா 90% வெளிநாடு, 90% அப்ராடு. எல்லாமே கொஞ்சம் கவனம். ராசிக்கு 5ல் சனி, குரு 6 மாதம் கழித்து ஹெல்ப், 6 மாதம் கழித்து உயர்வு, 6 மாதம் கழித்து டாப் லெவல். 6/6/2026, 1, 2, 3, 4, 5, 6/6/2026 செம தூக்கல். திருமணமா உடனே, புத்திர பாக்கியமா உடனே, தொழில் விருத்தியா உடனே, புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா உடனே, என்ன வேணும் செய்யனாலும் ஒரு அப்போ தசா புத்தி சப்போர்ட்.
இந்த நேரத்தில் விருச்சகத்துக்கு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு என்ன இருக்கணும்? சூரிய திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் சூரிய புத்தி, குரு திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் செவ்வாய் புத்தி. அந்த சப்போர்ட்டெல்லாம் இருக்கணும். அப்படி சப்போர்ட் இருந்தால் நீங்கள் மேலே வர முடியும். சனி திசையில் செவ்வாய் புத்தி ஒன்றும் பண்ணணும். புதன் திசையில் குரு புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி ரொம்ப கேர். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. தசா புத்தி உங்களுக்கு எத்தனை யோகம் இருக்கட்டும், 144 யோகம் இருக்கட்டும், வேலை செய்யாது. 144 யோகம் வேலை செய்யாது, தசா புத்தி மட்டும் வேலை செய்யணும்னு உங்களுக்கு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஆக விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு, உணர்வுபூர்வமான பாதிப்பு. இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க, போக தோணும். ஏன்னா சந்திரன் நீச்சம், மதி மறதி, மதி மறக்கக்கூடிய வாய்ப்பு, மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு, மதி கடக்கக்கூடிய வாய்ப்பு, மதி அங்கே மதிக்கு வேலை கம்மி. எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் அடமெண்ட், எதை எடுத்தாலும் அடமெண்ட். நீயா நானும் வந்து பாரு. எப்படி? நீயா நானா வந்து பாரு. அதுக்கு அடுத்தது நீயா நானா வந்து பாரு. இந்த நீயா நானாங்கிறதுக்கெல்லாம் இதுதான் காரணம், விருச்சகம்தான். இவ்வளவு செல்வாக்கோடு இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி, மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி. கண்டிப்பாக உடல் ரீதியாக, அது பெண்கள் கண்டிப்பாக விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, இல்லை புதன் திசையில் கேதுவோ, சந்திர திசையில் ராகுவோ, சந்திர திசையில் கேதுவோ, இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் வராமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்தே தீரும், ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் முருகப்பெருமானுடைய தரிசனம் மிக முக்கியம். முருகப்பெருமான் தரிசனம் மிக முக்கியம். அதில் குறிப்பாக பழமுதிர் சோலை, திருத்தணி சோலை, பழமுதிர் சோலை, திருத்தணி சோலை முருகனை கும்பிடும்போது ஒரு ஒற்றுமையை கொடுக்கும், ஒற்றுமையான வலுவை இண்டிகேட் பண்ணும், ஒற்றுமையான வலுவை இண்டிகேட் பண்ணும் அந்த விருச்சிக ராசி நேயர்கள். எனவே தயவுசெய்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதையிடக்கூடிய பலனை கொடுக்கும், மரியாதையிடக்கூடிய பலனை கொடுக்கும், மதிப்புக்கு உகந்த பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே தயவுசெய்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு, வடக்குமுள்ள அம்மன் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வடக்குமுள்ள அம்மன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் வடக்கு முகவில் காளி இருக்கிறார், முருகன் எல்லா திசையிலும் இருப்பார், மேக்சிமம் கிழக்கு திசையில் இருப்பார். முருகன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு சப்போர்ட். அரசியல் பின்னி எடுக்கும், அரசியல், அரசியல் சாசனம், அரசியல் சாசனம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே சிறப்பாக அமையும். இதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதை கனிந்து கூறி, காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதை கனிந்து கூறி விருச்சிக ராசி நாயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கட்டும். இன்னொரு 5 மாதம் கழிக்கும்.